The kingdom of heaven is worth more than every earthly possession. The kingdom of heaven is like a treasure. மத்தேயு 13:44 விண்ணரசு புதையலுக்கு ஒப்பாகும். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, இந்த நற்செய்தியிலே 3 உவமைகளை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். ஒன்று இந்த புதையல் ட்ரெஷர், இன்னொன்று முத்து பேர்ல், மூன்றாவது வலை த நெட். மூன்றும் இன்று எப்படி அர்த்தமாகிறது என்பதை சிந்திப்போம். ஒரு போதகர் எப்பொழுது மேடைக்கு போனாலும் தன்னுடைய மறைவுரையை துவக்குவதற்கு முன்னால் மைக்கு கையில் வச்சுக்கிட்டு விண்ணரசு வருக, விண்ணரசு வருக, விண்ணரசு வருக அப்படின்னு 3 தடவை சொல்லிட்டு 1 நிமிடம் மௌனம் காத்து அப்புறம் தான் பிரசங்கத்தை ஆரம்பிப்பார். ஒரு மேடைக்கு போனார், 3 தடவை விண்ணரசு வருகன்னு சொன்னார். உடனே எங்க முன்னாடி இந்த மைக் செட்டுக்காரர் உட்கார்ந்துருப்பார் அல்லவா, அவரு மைக் எடுத்தார். யாருப்பா அதை விண்ணரசு, உடனே போப்பா மேடையில் கூப்பிடுறாங்கல்ல என்று அவர் முந்திரி கொட்டைத்தனமா சொன்னாராம். அவர் என்ன நினைச்சுக்கிட்டார், விண்ணரசுனா யாரையோ கூப்பிடுறாரு போல இருக்குது. விண்ணரசு என்றால் என்ன, இப்பொழுது நாம் எவ்வளவு தூரம் புரிந்து வைத்திருக்கிறோம். இறைவன் அரசு இங்கே இங்கே நம்மிடையே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? ஒரு சின்ன மீன் ஒரு பெரிய மீனுகிட்ட போய் கேட்டுச்சு, அண்ணே அண்ணே சமுத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த பெரிய மீன் சொல்லிச்சு, இந்த பார் நீ நானும் நீந்திக்கிட்டு இருக்கிறமே இதுதான் சமுத்திரம் அப்படின்னு அது சொல்லிச்சு. இந்த சின்னவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எகத்தான நிறையா லொல்லுன்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் பக்கத்துல எல்லாம் நிறைய இருக்கும். அது என்ன சொல்லுது, இந்த தெரிஞ்சா சொல்லு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு, வேற யார்ட்டையாவது போய் கேட்டுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிச்சான். பல சமயங்களில் நம்மிடையே மறைந்து இருப்பதை அல்லது நம்மிடம் இருக்கக்கூடிய சாதாரண அனுபவங்களை தெரிந்து கொள்ளாமல் அலைந்து கொண்டிருப்பது, தேடிக்கொண்டிருப்பது, தோல் ஆட்டை போட்டுட்டு தேடிக்கிட்டு இருந்த கதை என்று சொல்வதை போல. ஆக இந்த விண்ணரசு என்பது இயேசு கொண்டு வந்த விழுமியங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுவது. உலகம் ஒரு விழுமியத்தை கொடுக்கிறது, ஒரு வேல்யூ. விண்ணரசு ஒரு மதிப்பீட்டை கொடுக்கிறது, ஒரு இந்த விழுமியம், இந்த வேல்யூஸ், மதிப்பீடுகள். எதை நீ ஏற்றுக்கொள்கிறாய்? இப்போ ஒரு சில உதாரணங்கள். Let us give up hatred, gain love. Let us give up injury, gain pardon. Give up doubt, gain faith. Give up despair, gain hope. Give up darkness, gain light. Give up sadness, gain joy. இந்த விழுமியங்கள் உலகத்தினுடைய கண்ணோட்டங்கள் எல்லாம் நமக்கு துன்பத்தை தரக்கூடியது அல்லது ஒரு வகையான அழுத்தத்தை தரக்கூடியது. பிரஷர், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், இவைகளினால் வாடிக்கொண்டிருக்கிறோம். இவைகளிலிருந்து மீள இந்த இறையரசு தருகின்ற விழுமியங்களை ஏற்றுக்கொள்கிறோமா? இதைத்தான் முதலில் அந்த இறையரசு என்பது எதற்கு ஒப்பானது என்று சொல்லுகின்றார். முதல் ஒரு உவமை அந்த புதையலுக்கு ஒப்பானது. ட்ரெஷர், மறைந்து இருக்கக்கூடிய புதையல் தெரியாது. ஏனென்றால் எதுக்கு இயேசு புதையல் பற்றி சொல்லுகிறார்னா, அடிக்கடி இந்த யூத மக்கள் பகைவர்களால் படைபிடிக்கப்பட்டு கைதிகளாக, அகதிகளாக, போர்க்கைதிகளாக இழுத்து செல்லப்பட்டார்கள். அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அவசரமா மண்ணில் தோண்டி தாங்கள் சேர்த்து வைத்திருந்த பொற்காசுகள் அல்லது நகை நட்டுகள் எல்லாம் புதைச்சிட்டு போவாங்க. திருப்பி வரும்போது பார்த்துக்கலாம். நிறைய பேர் செத்துருப்பாங்க, நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். அப்படி எடுக்கப்படுவதுதான் புதையல். அப்ப யூத சட்டம் என்னவென்றால், யாருக்கு அந்த நிலம் சொந்தமோ அவருக்கு அந்த புதையல் போய் சேரும். ரோமை சட்டம் எவன் கண்டுபிடித்தானோ அவனுக்கு போய் சேரும். ஆகவே யூத சட்டத்தின்படி அந்த நிலத்தை வாங்கிக் கொள்ள ஆசைப்படுவார்கள். இந்த நிலம் எனதானதானால் இதில் இருக்கக்கூடிய புதையலும் எனக்கு சேரும் என்கின்ற வகையில. அப்படி நீ விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்ள முயற்சிக்கிறாயா? இதோ விண்ணரசு எனக்கு இப்படிப்பட்ட செல்வத்தை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, ஆனந்தை தருகிறது, அதை நான் தக்க வைத்துக் கொள்வேன், எந்த விலை கொடுத்தாவது அதை நான் வாங்கிக் கொள்வேன் என்கின்ற மனநிலை இருக்கிறதா? அப்பொழுது அந்த விண்ணரசு உன்னிலே, என்னிலே, நம்மிலே செயல்படுகிறது.
இரண்டாவது, விண்ணரசு ஒரு முத்துக்கு சமம். முத்து என்று சொல்லும் பொழுது அது விலை உயர்ந்ததாக கருதப்படுகிறது. நம்ம தங்க நகை அணிஞ்சாலும் அதுல ஒரு முத்தோ ஒரு மாணிக்க கல்லோ வைக்கும் பொழுதுதான் அதனுடைய மதிப்பும் அழகும் கூடுகிறது. இது நமக்கு தெரியும். ஆகவே அந்த காலத்தில் இந்த முத்துக்கள் மிக விலை உயர்ந்ததாக இருக்குது. ஆகவே நல்ல முத்தை ஒரு வணிகன் பார்த்த பிறகு என்ன செய்வான்? ஆஹா, இப்படிப்பட்ட முத்தை நான் பார்த்ததே கிடையாது என்று சொல்லி தனக்கு இல்லதெல்லாம் விற்றுவிட்டு அந்த முத்தை வாங்கிக் கொள்வான். இப்ப கூட பிள்ளைங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு ஹாபி வச்சிருப்பாங்க, ஸ்டாம்ப் கலெக்ஷன். நல்ல நல்ல ஸ்டாம்ப் எல்லாம் ஒரு பையன் வச்சிருக்கான்னு வச்சுங்க. இன்னொரு பையன் அபூர்வமான ஸ்டாம்ப் 2-3 வச்சிருக்கலாம். உடனே என்ன சொல்லுவான்? என்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாம்பு உனக்கு 2 தரேன், அந்த ஸ்டாம்ப்ல எனக்கு 1 தா. மாற்றிக்கொள்வார்கள். ஏன்? நல்லதை பெற்றுக்கொள்வதற்கு நடக்கின்ற ஒரு பேரம் நிச்சயமாக நாம் பிள்ளைகளிடம் பார்க்கிறோம். இப்படி சேகரித்து வைப்பதிலே ஒரு மகிழ்ச்சியும் ஒரு திருப்தியும் அடைவதை பிள்ளைகள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த முத்தை சுதந்திரித்துக் கொள்கின்ற வணிகனை போல நானும் இறையரசை சுதந்திரித்துக் கொள்ள முயற்சிக்கின்றேனா என்று பார்க்க வேண்டும். மூன்றாவது, வலை. பாருங்க, 2000 வருஷம் இப்பதான் இன்டர்நெட்டுக்கு என்ன பேரு? இணையதளம். இன்னொன்னு வலைதளம் என்று அதற்கு பெயர். இந்த இன்டர்நெட் என்ன செய்கிறது? இந்த வலை மக்களை ஈர்த்து பிடிக்கிறது. இந்த இன்டர்நெட் சொன்னோடனே நமக்கு ஒரு அப்ரஹென்ஷன் என்ன இருக்குது? ஐயோ, அதுல எல்லா விதமான தீமையும் மலிந்து இருக்கிறதே, எல்லா விதமான கெட்டது இருக்கிறதே, பிள்ளைகள் எங்கே கெட்டு போய்விடுவார்கள் என்ற பயம் இருப்பது இயல்பு. அப்ப இயேசு என்ன சொல்றார்? இந்த வலை எல்லா வகையான மீன்களையும் இழுத்து வருகிறது. நல்லது, சோட, மீன் ஓடு எல்லாவற்றையும் இழுத்து வரும். நல்லதை எடுத்துக்கொண்டு தீயதையை மற்ற தேவையில்லாத எப்படி ஒதுக்கி தள்ளுகிறோமோ அதே போன்று இந்த வலையானது நல்லதையும் கொடுக்கிறது. பாருங்கள், இந்த வலையை நாம் பயன்படுத்துகின்றோம். யூடியூப்ல போட்டு வச்சிருக்கிறோம், குளோரியா டிவியில போட்டு வச்சிருக்கிறோம், தினமும் ஸ்ட்ரீமிங் டிவியில போகுது. எவ்வளவுக்கு அதிகமாக பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வலையை பயன்படுத்துகிறோம் அல்லவா? அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய ஞானத்துக்கு எந்த யுகம் வந்தாலும் அது சரியாகத்தான் அமையும். ஆகவே இந்த இறை அரசை புதையலாக கருதி அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். முத்தாக கருதி அதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். வலை என்று கருதி இன்னும் இயேசு கிறிஸ்துவை, இந்த விண்ணரசின் விழுமியங்களை பிறருக்கு கொடுத்து பிறரை நாம் நம் பக்கம், இயேசுவின் பக்கம் இழுத்து வர முயற்சிக்க வேண்டும். I asked the Lord for a bunch of fresh flowers, but instead he gave me an ugly cactus with many thorns. I asked the Lord for some beautiful butterflies, but instead he gave me many ugly and dreadful worms. I was threatened, I was disappointed, I mourned, but after many days, suddenly the cactus bloomed with many flowers, and those worms became beautiful butterflies flying in the spring wind. God's ways is the best way. I believe that everything will work for the best in the end. Henry Ford சொல்றார், in this world to live is to change, and in this world to live is to change, and to be perfect is to change often. மாற வேண்டும், மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இன்னும் நம்மை செம்மையாக்கும், சீர்படுத்தும், இன்னும் நம்மை புனிதப்படுத்துவதற்கு இந்த மாற்றம் தேவை. ஆகவே இறைவனிடம் பேரம் பேசிக்கொண்டு இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்று பேரம் பேசிக்கொண்டு இருக்காதே. இறைவன் நல்லவைகளை நிச்சயமாக உனக்கு தருவார் என்பதை நாம் உணர வேண்டும். He who has dared has done whether he lost or won. No one has failed who tried whether he lived or died. This is the truest truth age would impart to youth. He who has dared has done whether he lost or won. அன்னை தெரசா கூறுவார்கள், நீ வெற்றி பெற்றாய் என்று அல்ல, நீ நம்பிக்கையோடு செயல்படுத்தினாயா என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிறதே தவிர நீ செய்கின்ற காரியங்கள் எல்லாம் வெற்றி என்பது குறிக்கோள் அல்ல. எவ்வளவு தூரம் மதிப்பீடுகளை செயல்படுத்தினாய். இதைத்தான் சென்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் கூறுவார், that you may possess all things, seek to possess nothing, that you may be everything, seek to be nothing. இந்த உலகத்தில் பல வகையான இந்த ஆசாபாசங்களோ அல்லது பல வகையான சொத்து பத்து இவைகளை நாடிக்கொண்டு இருக்காது. இவைகள் நிச்சயமாக உனக்கு
மகிழ்ச்சியை தராது. திருவாசகத்தில் இப்படித்தான் சொல்லப்படுகிறது. பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என் உயிர் நாதனே, உன்னை நாடுவன் உன் அருள் தூவெளி தன்னை நாடுவன் தன்னன் தனியனே என்று. ஆகவே இவைகள் எல்லாம் எனக்கு அருளையோ ஆசிரையோ நீடித்த சமாதானத்தையோ மகிழ்ச்சியோ தராது. இறைவன் மட்டும்தான் அப்படி அந்த விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்ள, முத்தாக அதை பெற, சொத்தாக அதை கருத, நல்லவைகளை தேர்ந்து கொள்ள இறைவனிடம் இறைஞ்சுவோம். ஜெபம். Lord Jesus, reveal to me the true riches of your kingdom. Help me to set my heart and you alone as a treasure beyond compare with any other. May I always find joy and delight in your presence. ஆண்டவராகிய இயேசுவே, உமது அரசின் உண்மையான செல்வத்தை எனக்கு வெளிப்படுத்தும். ஒப்பிலா சொத்தான உம் இதயத்தின் மீதே என் இதயம் தாகம் கொள்வதாக. உம் பிரசன்னத்திலே நான் எல்லையில்லா மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அடைவேனாக. ஏற்றுவர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.